26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 3:45 மணி வரையிலும் பிரதமை, அதற்கு பின்பு த்விதியை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 10:52 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:52 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரும். இன்று ஸ்திரவாரமான சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவது, தொழில் விஸ்தரிப்பு மற்றும் வியாபாரம் செய்வதற்கான ஆலோசனைகள், இதில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள், இது அனைத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்வதோ அல்லது மற்றவர்களிடத்தில் ஆலோசனைகள் பெறுவதற்கோ ஏற்ற நாளாக அமையும். இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. உடன் பிறந்தவர்களிடத்திலேயும் மற்றும் பெரியோர்களிடத்திலேயும் இன்று உங்களுக்கு அன்பும் பாசமும் கிடைக்கும். இதுவரையில் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் அவசியம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தெளிவான முடிவு அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய விவகாரங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இன்று 12ஆம் இடத்தில் கிரக சஞ்சாரம் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான ஒரு மன நிறைவு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் சமாளிக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் முடிவுக்கு வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று உருவாகலாம். புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமையில் புதிய துவக்கங்கள் வெற்றியை தரும். பல மாதங்களாக உங்களினுடைய முயற்சிகளுக்கு இன்று நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். சனிக்கிழமை இன்று விநாயகரை வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்ய உங்கள் மனக்குழப்பங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் இன்று காலை வேளையில் குடும்பத்தில் சிறு குழப்பங்களை கொடுக்கலாம். கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு மிகவும் சிறந்தது. இன்று பல மாதங்களாக நீங்கள் பேசித்து முயற்சி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று வெற்றி அடையலாம். மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் விலகும். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரத்தில் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரலாம். புதிய வேலை தொடங்குவது, புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய தொடக்கங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் மற்றும் சொத்து வாங்குவது, விற்பது, இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை கருட பகவானை வணங்க அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பய உணர்வு அனைத்தும் இன்றைய நாளில் தீரும். இன்று பல மாதங்களாகவே உங்களினுடைய முயற்சிகளுக்கு வேலை கிடைப்பதோ அல்லது கூட்டுத் தொழில் செய்வதற்கான ஒரு சில விஷயங்களோ இன்று நிறைவேறலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதனால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் உங்களினுடைய மனக்குழப்பத்திற்கு இன்று இஷ்ட தேவதா வழிபாடை மேற்கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் சந்திராஷ்டம தினம் தொடங்கும். இன்றைய நாளில் பணம் கொடுப்பதோ பணம் பெறுவதையோ தவிர்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு சில மன உளைச்சல்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் சின்ன அக்கறை காட்டலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன குறைபாடுகள் தீரும். பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். இன்று பல மாதங்களாகவே உங்களினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து பிரிப்பது மற்றும் உங்களினுடைய தாய் வழி தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று உங்களினால் ஒரு பெரிய முடிவு ஏற்படலாம். வழக்கு விசாரணைகள் போன்றவற்றில் இன்று நல்ல ஒரு மாற்றம் வரும். தீர்ப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது கொடுத்து வரலாம். இன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்து சூரியன் மற்றும் குரு பகவானை வணங்க இந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமானது. புதிய பொருள் வாங்குவதும் மற்றும் பெண்களுக்கு குறிப்பாக தந்தை வீட்டிலிருந்து லாபகரமான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தேர்வை நீங்கள் கொடுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சில செலவுகளை கொடுக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன விரய செலவுகள் கிடைக்கும். மற்றபடி இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில சிக்கல்கள் நிவர்த்தியாகும். இன்று பண விவகாரங்களில் நீங்கள் விநாயகரை பிரார்த்தனை செய்து பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதையோ தொடங்கலாம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று அதற்கான நல்ல தீர்வை கொடுப்பார்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு சுப காரியம் இன்று உங்களுக்கு அதற்கான செலவுகளையும் வைக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு கேது பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பது சின்ன விஷயங்களுக்கும் குடும்பத்தாரிடையே ஒரு மனஸ்தாபங்கள் வந்து போகும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு விலகும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று மாலை நேரம் தீர்வு உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும். கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்தி உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது.
பல நாட்களாக உங்களினுடைய பிள்ளைகள் விஷயத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள், கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவது, இது இரண்டையுமே இன்றைய நாளில் தவிர்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில தன்னம்பிக்கையான விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து போகும். ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் அனைத்தும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். இன்று ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.